இன்றைக்கு பிசாசானவன் மறைவான கண்ணிகளை வைப்பது அவனுடைய ஆயுதமாய் இருக்கிறது. இதுதான் முதல் ஆயுதமாய் இருக்குது. மறைவில் உங்களை வேட்டையாடும் ஆவியாய் அது செயல்படும். பாருங்க, சமீபத்திலே ஒரு செய்தி ஒன்றை நான் வாசித்தேன். அந்த செய்தி என்ன சொன்னது? பெங்களூரில் கிட்டத்தட்ட 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாலிபர்களுக்கு என்ன ஆச்சான்? எய்ட்ஸ் வந்திருக்கு. 7,000 பேருக்கு அதை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க. 2 லட்சம் என்று சொல்லி அவர்கள் கணக்கு எடுக்கிறார்கள். 2 லட்சம் பேருக்கு மேலே என்ன வந்திருக்கிறான்? எய்ட்ஸ் வந்திருக்குது. பாருங்க, இது எதனால வந்திருக்குது? வாலிபத்தை வேட்டையாடும் அந்த வேட்டைக்காரன் வாலிபர்களை வஞ்சிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறையா வாலிப சமுதாயத்தை பிசாசு தன்னுடைய கரத்திலே எடுத்து அவன் என்ன பண்ணுறான்? பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். நான் நினச்சேன், இந்த 2 லட்சம் பேருக்கும் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? எய்ட்ஸுன்றது சாதாரண நோய் கிடையாது. அது சுகப்படுத்துவது இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சுகப்படுத்த முடியும். அதுக்கு என்ன இல்லை, மருந்து இன்னைக்கு வரையும் இல்லை. இன்னைக்கு வரையும் இல்லை. அந்த நோய் என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலில் மாற்றங்களை உண்டாக்க துவங்கும். ஜரம் உண்டாகும், உடல் முழுவதும் வலி உண்டாகும், விட்டு விட்டு ஜரம் அடிக்கும், வேர்க்கும், உடல் முழுவதும் எரிச்சல் உண்டாகும், உடல் முழுவதும் அந்த சோரியாசிஸ் மாதிரியான சில நோய்கள் இரத்தத்தில் அந்த கிருமி செயல்பட ஆரம்பிச்சிடும். நைட்டு தூக்கம் வராது, கண்கள் குழி விழுந்து போகும், கண்கள் இருளடையும், ஆமாம் சிந்திக்க முடியாது, உடல் பலவீனத்தை கொடுக்கும். இந்த வாலிபர்கள் எல்லாம் மறைவான கண்ணியில் என்ன பண்ணிட்டாங்க? பிடிக்கப்பட்டாங்க. நான் சொல்கிறேன், வாலிபர்களுக்கு, நம்முடைய சபை வாலிபர்களுக்கு ரொம்ப பாரத்தோடு தான் இந்த செய்தியை நான் எடுத்தேன். அந்த காரியத்தை வாசிக்கும்போது, அந்த காரியத்தை நான் யூடியூப்பில் பார்க்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருந்தது. வாலிப சமுதாயம் அழிந்து கொண்டு இருக்குது. ஒரு சின்ன இச்சை உன்னை வேறு விதமான பாவத்தில் பிசாசு விழ வைக்குதுன்னா, நீ விழுற அந்த நபர்கிட்ட என்ன நோய் இருக்குன்னு உனக்கு தெரியாது. இச்சை என்ன பண்ணிடும்? நோயை உண்டாக்கி கொடுத்துரும். இன்றைக்கி இந்த எய்ட்ஸுன்ற இந்த நோய் எப்படி பரவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டு மூலமாக பரவுது. எய்ட்ஸில் எய்ட்ஸோடு இருக்கிறவன் ஒருத்தவன் டேட்டு போட்டுட்டு அதற்கு பிற்பாடு அந்த டேட்டுவை வேறு யாராவது போய் அதை போடும் பொழுது, அந்த ஊசியை பயன்படுத்தும் பொழுது அவன்கிட்டேருந்து பரவுது. பாருங்கள், டேட்டு கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய உடலிலே எந்த சின்னங்களும் இருக்கக்கூடாது என்பது தான் தேவனுடைய வார்த்தை. அதற்கு கீழ்ப்படியாமல் நம்ம செய்யும் பொழுது அந்த கிரியையானது செயல்படுகிறது. ஒரு ப்ரோக்ராமில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க அதுங்களாம் சொல்லுது, டேட்டுவை எங்கெங்கேயோ போட்டு வச்சுருக்குறாங்க, கையில் காலில். ஒரு கேவலமாக ஒரு பொண்ணு பேசுது, அதை என்னுடைய அந்தரங்க உறுப்பில் போட்டிருக்கேன்னு சொல்லி கேவலம். நான் சொல்கிறேன், அது போட்டிருக்கவன் எத்தனை பேருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியல. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியானது மிக முக்கியம் வாய்ந்த செய்தி. மறைவான கண்ணியை பிசாசு ஆங்காங்கே விதைத்து கொண்டு இருக்கிறான், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ரட்சிக்கப்படாதவர்களை தன்னுடைய வசப்படுத்தி கொண்டு இருக்கிறான். ரட்சிக்கப்பட்டவர்களும் விழுந்து போகிற காலம் கூடுமானால் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவர்கள் விழுந்து போகிற காலம் பிசாசு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்லா யோசித்து பார்த்துங்க, உங்கள் வாழ்க்கை முக்கியம், வாழ்க்கை முக்கியம். இந்த எய்ட்ஸை குறித்து பார்க்கும் பொழுது இது இன்னும் எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வழியா தவறான உறவுகள். இன்றைக்கு வாலிப சமுதாயத்தில் கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா 70% வாலிபர்கள் சரியில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த
லிவிங் டுகெதர், இந்த இன்னும் பலவிதமான பாவங்கள் தேவ சமூகத்திலேருந்து சொல்கிறதுக்கே வாய் கூசுது. ஆமாம், கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த பாவத்தை உண்டாக்குறவன் மறைவான கண்ணி வைக்கிறவனாய் இருக்கிறான். தேவ பிள்ளைகளே, In the mighty name of Jesus I pray. 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 Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமாக கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கல்லெறிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே இப்போ பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி இதை டெய்லி வீட்டில் கொண்டு வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பலனளித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒய்ஃபுக்கு லாஸ்ட் டிசம்பர் மாதம் லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் ஃபாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்லையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. அந்த ஸ்கேன் அதில் கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன்.
இந்த இடது கையில் இருக்கிற ஸ்கேன் வந்து கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமா நான் அறிவிச்சுக்கிறேன். Heal Lord. I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord.